இப்போ நம்ம அடுத்து செய்யக்கூடிய பயிற்சி, 2 கால்களையும் ஒரு தோள்பட்டை அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோம். 2 கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். இப்போ அப்படியே நல்லா பெண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதெல்லாம் ஒரு 40 டைம்ஸ் நீங்கள் செய்யணும். சும்மா டைம் இல்லாத 10 டைம்ஸ் நம்ம செஞ்சுட்டோம். இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது என்னவாகுது, ரத்தம் எங்கே உருவாகுது தெரியுமா? ரத்தம் எதில் உருவாகுது? நம்முடைய போன் மேரோங்கிறது ஒன்று இருக்குது, அதாவது ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் உருவாகுது. எந்த போர்ஷன் பார்த்தோன்னா அதிகமாக உருவாகுதுன்னா விஞ்ஞானத்தில் தொடைய சொல்லுவாங்க. அதை விட முக்கியமாக நம்முடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரெயின் நிறைய உற்பத்தி பண்ணும் பிளட் ப்ரொடக்ஷனை. இந்த சைடு விலா எலும்புகள் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. எங்கேயா போய் நம்ம இப்படிலாம் ஸ்ட்ரெச் பண்ணி வேலை செய்கிறோமா? வீட்டில் செய்கிறதே கிடையாது. அதனால் இது இப்படி பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல நல்ல பிளட் சர்க்குலேஷன் போய் ரத்தங்களை நிறைய உருவாக்குறதுக்கு சக்திகளை ஏற்படுத்தும். இப்போ நாம் பக்கவாற்றக்கூடிய விலா எலும்புகளுக்கு அகஸ்தியமா மகரிஷியுடைய அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்துடைய பேர்களையும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஏங்கி தியானிப்போம். இப்போ நம்ம அடுத்தது ஒரு தோள்பட்டையில் கால்களை வச்சுக்கிறோம். கைகளை கிளாப் பண்ணுறோம். அப்படியே காலை தூக்கி 1 1 2 3 4 5 7 இப்போ நாம் இப்படி செய்ய போகும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய இடுப்பு பகுதி நல்லா பலமாகுது. ஏன்னா ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்துட்ருக்கோம். நம்முடைய தலைப்பகுதியை முதல்ல பலம் பண்ணோம், ஷோல்டரை, செஸ்ட் போர்ஷனை, சைட் வேர்ட்ஸை. இப்போ இடுப்பு பகுதியை பலம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இடுப்பு பகுதி முழுவதற்கும் அகஸ்தியமா மகரிஷியுடைய அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றலும் கிடைக்கணும் ஈஸ்வரா. இடுப்பு பகுதிக்கு நினைவு செலுத்தி ஏங்கிடுங்க. இப்போ நாம் அப்படியே படுத்துக்கிறோம். நம்ம அப்படியே செய்யலாம். அப்படியே யாராருக்கும் அப்படியே ஸ்பேஸை இது பண்ணிக்கோங்க. இப்போ 2 கைகளை நாம் தலைக்கு மேலே வச்சுக்கிறோம். இப்போ அப்படியே இடுப்பு பகுதி மட்டும் கீழே இருக்கும். இடுப்பு பகுதி மட்டும் கீழே இருக்கும். இப்போ அப்படியே மேலே உடம்பை தூக்குறோம். காலை தொட்டுட்டு கீழே வந்து படுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். எங்களுடைய ஜீரண உறுப்புகள் முழுவதற்கும் ஜீரண உறுப்புகளை பலம் பெறணும்னு சொல்கிறதுக்காக இந்த பயிற்சி. ஜீரண உறுப்புகளை நினைவுபடுத்துங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் நல்ல ரத்தமாக மாறணும். அப்போ ஜீரண உறுப்புகள் நிறைய உறுப்புகள் இருக்குது. அந்த ஜீரண உறுப்புகள் பலம் பெறும் சக்திகள் கிடைக்கணும் ஈஸ்வரா. ஏங்கி தியானிப்போம். நாம் புடலையில் கையை வச்சுக்கிறோம். ஒரு இடது காலை மடக்கிறோம். கால் முட்டி தொடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. இதை ஒரு 60 டைம்ஸ் வரல பண்ணலாம். இப்போ 40 டைம்ஸ் வரல பண்ணியிருக்கிறோம். இப்போ நினைவுகளை ஜீரண உறுப்புகளுக்கு கொண்டு வாங்க. இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுடைய கணையத்தை பேங்க்ரியாஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். சுகரே பின்னாடி வராது. இந்த பயிற்சி செய்யும்போது சுகர்னால் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த அளவுக்கு பேங்க்ரியாஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அது சுரக்கக்கூடிய இன்சுலின் நல்லா சுரந்து உங்களுடைய ரத்தங்களுக்கு எல்லா சத்துக்களையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய சக்திகளை உருவாக்கக்கூடிய இந்த ஆசன பயிற்சி ஒரு 60 முறை செஞ்சிங்கன்னா எக்ஸலண்ட்டாக உங்களுடைய ஜீரண உறுப்புக்குள்ளே வேலை செய்யும். உங்களுடைய கணையம் சூப்பராக வேலை செய்யும். இப்போ நினைவுகளை ஜீரண உறுப்புகளுக்கு கொண்டு போங்க. அகஸ்தியமா மகர்ஷியுடைய அருளும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றலும் கிடைக்கணும் ஈஸ்வரா. இப்போ நாம் இடுப்புக்கு முடிச்சிட்டோம். ஜீரண உறுப்புகள் எல்லாமே பலம் பெறுறதுக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது தொடை, கால் மூட்டு. இந்த கால் மூட்டுகள் தான் என்ன பண்ணுது, நிறைய பேருக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் ஒரு 30 வயசு 40 வயசு வச்சாலே வந்துடுது. மூட்டு வலிகள்லாம் வந்துடுது. ஸோ இந்த பயிற்சி நம்மளுடைய தொடைப்பகுதியும் மூட்டு பகுதியும் பலப்படுத்தும். ஒரு 10-15 டைம்ஸ் செஞ்சு பார்ப்போம். கைகள் ரெண்டையும் சைட் பைட்ஸில் வச்சுக்கோங்க. அப்படியே கால்கள் தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. எங்களுடைய தொடைப்பகுதி, கால் மூட்டுகள் பலம் பெறும் சக்திகள் கிடைக்கணும் ஈஸ்வரா. எங்களுடைய கால் மூட்டுகள் முழுவதற்கும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும். எங்களுடைய கால் மூட்டுகள் உள்ள மஜ்ஜைகள், எலும்பு மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள், தசை மண்டலங்கள் முழுவதற்கும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும். எங்களுடைய கால் மூட்டுகள் பலம் பெறும் சக்திகள் கிடைக்கணும் ஈஸ்வரா. இப்போ நாம் அடுத்தது பார்த்தோம்னா 2 கைகளை ஊனிக்கிறோம். கையை பெண்ட் பண்ணிக்கிறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நம்முடைய கால் மூட்டுகள்லேருந்து கீழே வரையிலும் இப்போ நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்முடைய கால் மூட்டுகள், நம்முடைய கண்டைக்கால், பாதங்கள் முழுவதற்கும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றல் கிடைக்கணும் ஈஸ்வரா. ஏங்கி தியானிங்க. இப்போ நாம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப்பு போட்டிருக்கோம் பவன முத்தாசனத்தில். மொத்தம் 1008 பவன முத்தாசனங்கள் இருக்குது. பவனம் கிடையாது, புவனம். அது புவனம்னா நம்முடைய ஒளி அப்படிங்கிறது அர்த்தம். புவனம்னா முழுமை, முழுமைனா ஒளி. முக்தி, முக்திக்கு ஒளிக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஆசன பயிற்சிகள் தான் இது நம்ம செஞ்சுருக்கோம். ஆக ஒரு 10 ஸ்டெப் போட்டிருப்போம். உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து பாதங்கள் வரையிலும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.